நம்மை கிருபையாய் கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில காரியத்தை நம்முடைய மைண்டுக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது. சில காரியத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது. சில காரியத்திற்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் எப்பவுமே நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 1, சில காரியத்தை நம்முடைய மைண்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இது சத்துருடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், எப்பேற்பட்டவனையும் விழத்தள்ளிடும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை எங்க கொண்டு போகக்கூடாதுன்னா இருதயத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவதாக சில காரியத்திற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கேட்கல, போகவே கூடாது. என்ன செஞ்சாலும், உங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணினாலும் நீங்க அதுக்கு பின்னாடி போகவே போகாதீங்க. நான் நம்புறேன், கர்த்தர் நியமித்ததானால் அது நிற்கும். ஆனா ஆண்டவர் நியமிக்காத ஒன்றும் நிற்கவே நிற்காது. இத்தனை நாட்களும் நம்முடைய இந்த திருச்சபைகள் இருக்குல்ல, நம்ம திருச்சபை இல்ல, உலகம் எங்கும் திருச்சபை இருக்குல்ல, இந்த திருச்சபைகள் அத்தனையும் ஆண்டவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்பாத ராஜாக்களே இல்லை. நீரோ மன்னன் அன்றைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை. இந்த திருச்சபைகள் மூடப்படும் சொன்னாங்க, பைபிள் கிடைக்காமல் போகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த திருச்சபையையும் யாராலையும் அழிக்க முடியல. அவங்க தான் அழிஞ்சாங்களே தவிர கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகள் அழியவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உண்டு பண்ணது, ஆனால் அதை அழிக்கிறதற்கு ஒருவராலும் முடியவே முடியாது. ஆமென். ஆனா அந்த தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஞானத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறார். நாம் அறியாததையும் எட்டாததையும் இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் காண பண்ண போறார். உங்க கையை பிடிச்சு உயர் ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பாராக. இந்த ஜெபம் முடிய கர்த்தர் ஒரு புனிதமான இடத்துல கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. நீ போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. நீங்கள் எந்த காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்குள்ளே போனால் நான் தோற்று போயிருவேனோன்னு நினைக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். மிகப்பெரிய கோலியாத் தாவீதிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய பிரச்சனை அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. யாருமே போகிறதற்கு பயப்படுறாங்க. யாருமே அந்த கோலியாத்திற்கு விரோதமாய் போகிறதற்கு முன்னாடி வரல. ஆனா இப்பொழுது சவுலின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அந்த இடத்திற்கு போகிறதற்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலைக்குள்ளாக போகிறதற்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் காலையில் நீங்க ரெடியாய் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.
ஒரு பெரிய பயம், வேலை செய்கிறத குறித்து ஒரு பயம் வரலாம். நீங்க இல்ல சந்திக்க போகிற அந்த சூழ்நிலையை குறித்த ஒரு பெரிய பயம் வரலாம். ஆனா நீங்க கிளம்பி ரெடியா நின்னுட்டு நீங்க சொல்லுங்க, நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த 34வது நாள் இந்த ஜபத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் கொடுக்கிறாரு. பெரிய பர்வதத்தை பார்த்து மலைத்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகளை பார்த்து ஒடுங்கி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் என்ன செய்வார்களோ, இன்னும் என்ன சொல்வார்களோ அப்படின்னு நினைச்சு நீங்க முடங்கி போய் படுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ முன்னேறி போ, நீ தைரியத்தோடு முன்னேறி போ, தூசியை உதறிவிட்டு முன்னேறி போ, தைரியப்படுத்தி கொண்டு முன்னேறி போ. இதுவரையிலும் கரத்தை பிடித்து இந்த யோர்தானை கடக்க பண்ணின கர்த்தர், இந்த செங்கடலை கடக்க பண்ணின கர்த்தர், இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணின கர்த்தர், அவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு முன்பாக இருக்கிற இந்த எரிகோவையும் நீ கண்டிப்பாக தாண்டி நீ முன்னேறுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாய், நீ மலைத்து போய் நிற்க வேண்டியது இல்லை, நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த படிப்பு காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ, இல்லை என்றால் வெளியூர் போகிறதை குறித்து பயப்படுகிறீர்களோ, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். எந்த காரியத்தை குறித்து முன்னேறி செல்ல முடியாமல், அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல் கலங்கி போய் நான் என்ன ஆவேனோ, இது எனக்கு சாதகமாய அமையுமோ, இந்த தண்டை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனா அப்படின்னு எத்தனை பேர் பயந்து கொண்டு நின்றாலும் அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 5 டைமாவது சொல்லுங்க, ஆமே, நீ போ, என் ஆத்துமாவே நீ போ, நீ முன்னேறி போ, நீ தாண்டி போ, நீ சகித்து கொண்டு போ. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமே, நம்மோடு கூட மனுஷ பலன் அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். ஏசப்பா உங்க கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை உங்க கூட இருக்குது, அவருடைய வழி நடத்துதல் உங்க கூட இருக்குது, அவருடைய ஆறுதல் உங்க கூட இருக்குது, அவருடைய பலன் உங்க கூட இருக்குது, அவருடைய திறமை உங்க கூட இருக்குது, அவருடைய வார்த்தை உங்க கூட இருக்குது. அதனால நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது தாவீதை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அப்படின்னா, யாருமே போகாம நிற்கும் போது இந்த மனுஷன் மட்டும் தன்னுடைய காரியத்தை சொன்ன உடனே சரி நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பார் அப்படின்னு இந்த 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 அதிகாரத்தில் ஒரு 4 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற சில காரியங்களை குறித்து இதே அதிகாரத்தில் நம்மளால வாசிக்க முடியும். அது அபிஷேகம் பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சில பாதைகளிலே ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 33வது 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 33வது 34வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியோனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையிலே இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த கோலியாத் என்கிற இந்த மனுஷனை குறித்து அங்க இருக்கிறவங்க ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படின்னா 40 நாட்கள் இந்த கோலியாத் கத்திட்டே இருக்கிறான். யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட போராடுங்க, என்ன ஜெயிச்சிருங்க, என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா மொத்த பேர் நாங்க உங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறிடும்னு சொல்லி 40 நாட்களாக இந்த கோலியாத் கத்திட்டே இருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவன் அந்த கோலியாத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி ஒன்று பண்றாங்க. சரி, இவன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான், இவனுடைய சின்ன வயசு எங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சவுல் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவன் தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் அப்படின்னா அவனை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி அவனுடைய கையிலே இருக்கிற ஈட்டியினுடைய அளவு, அவனுடைய தலசீரா எவ்வளோ இருக்குது, கேடகத்தை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதுனால யாருமே முன்னாடி போகல. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தாவீது அந்த இடத்துல வருகிறான். அப்ப சவுல் சொல்றான், எப்பா எங்களாலே முடியல, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. இந்த தாவீது சவுலினிடத்துல ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்றாரு, ஒரு கதை ஒன்னு சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த, தான் செய்த, தான் சின்ன வயதிலே கர்த்தர் அவனை கொண்டு செய்த ஒரு பெரிய ஸ்டோரிய, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன், அப்ப சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துருச்சு, ரெண்டையுமே நான் தான் அதை ஜெயிச்சேன், நான் கொன்னேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அதே போல இந்த கோலியாத் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் வேற எந்த வார்த்தையும் சொல்லாம, சரி போப்பா நீ கொஞ்சம் போய் வேணா ட்ரை பண்ணி பார் அப்படின்னு அனுப்பி விடுகிறார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரே ஆனால் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் என் வாழ்க்கையில எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது, அந்த ஸ்டோரியை யாரிடத்திலும் நீங்க சொல்ல முடியாம இருக்கலாம். ஒருவேளை அதை கேட்கிறதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்துகிற பாதை அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குமானால் நான் நம்புறேன், இந்த ஸ்டோரி உங்களை அழிப்பதற்காக அல்ல, ஒரு நாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கோலியாத்தை எதிர்க்கிறதற்கு, கர்த்தர் பெரிய இடத்திற்கு போவதற்கு, பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கு, பெரிய சவால்களை சந்திப்பதற்கு இந்த ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய காரணமாய் அமைய போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்திராத நேரத்தில், நீங்க யோசிக்காத நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு என்னை இந்த ஒரு பாதையில நடத்தினாரு. இந்த மாதிரி ஒரு கதை என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. வெளியில தெரியாததை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டோரிய முதல்ல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது அடுத்த ஒரு ஸ்டோரி வருகிறது. இந்த கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறான். அப்போ தாவீது எந்த ஸ்டோரியும் சொல்லவே இல்லை. ஆனா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள், பெலிஸ்தியனுடைய ஜனங்கள் அத்தனை பேருக்கும் தாவீது என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி கோலியாத்தை கொன்ற ஒரு ஸ்டோரி இருக்குது என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஹல்லேலூயா தாவீதுனுடைய தலையை உயர்த்த கூடுமானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய ஸ்டோரிய ஆமே நான் அதை கர்த்தர் தான் அனுமதிச்சார், ஆண்டவர் தான் அந்த பாதையில் உங்களை நடத்தினார். அந்த காரியம் உங்களுக்கு தீமை அல்ல, இது அநேகருடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு அந்த மாதிரி ஸ்டோரி எதுவுமே நம்முடைய லைஃப்ல இருக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் பாதையில போனேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போனாரு அப்படின்ற ஒரு கதையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின
கர்த்தர் பயன்படுத்த போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வாழ்க்கைக்கு பின்பாக கண்டிப்பாக என்ன இருக்கும்னா ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவம் இருக்கும். அந்த சம்பவம் வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. சாட்சியாய் மாறப்போகிறது. யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல கடந்து வந்தோன்னு 10 பேர் சொல்லும் போது சொல்லலாம், நாங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமும் நாங்க படல, இப்படி எனக்கு வந்துருச்சு, இப்படி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சிம்பிளா அந்த காரியத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துல வர்றதற்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தமே நடந்திருக்கலாம். நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கலாம், நீங்க நிறைய விட்டு கொடுத்திருக்கலாம், நீங்க நிறைய இழந்திருக்கலாம். நீங்க கடந்து வந்த பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அதை சொல்லி முடியாததா இருக்கலாம், பல மணி நேரத்தினுடைய ஸ்டோரி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவர்களை பார்க்கிலும், அந்த சாட்சி இல்லாதவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை இந்த பாதையில நடத்துறார்னா உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு நேராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஏராளமான யுத்த வீரர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லை. அங்க இருக்கிற சவுல் ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லை. அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கழுதை தேட போனேன், அவ்வளோதான், என்னை தூக்கி ராஜாவா மாத்திட்டாங்க, நான் இந்த ராஜாவாகிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் படல, அவ்வளோதான். அபிஷேகம் பண்ண அடுத்த நேரத்தில் சாமுவேல் சொன்னாரு, நீ போற வழியில 3 பேரை சந்திப்ப, அந்த இடத்துல நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ, உனக்கு வேற இருதயம், அவ்வளோதான். கழுதைக்காக கிளம்பி வந்த ராஜாவான சீட்டில் உட்கார்ந்துட்டேன். அவளுக்கு இருக்கிற ஸ்டோரி அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா தாவீதுக்கு ஒண்ணு இருக்குது, இல்ல, என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு விரோதமா சிங்கம் வந்துருச்சு, எனக்கு விரோதமா கரடி வந்துருச்சு. ஆனா ரெண்டையும் கர்த்தர் என் கையில கொடுத்து அந்த பிரச்சனையை தாண்ட கிருபை செய்தார், தாண்ட கிருபை செய்தார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, என் பிள்ளைய குறித்து எதுக்கு ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நீங்க கொடுத்தீங்க? என் லைஃப்ல இருக்கிற இந்த கஷ்டத்தை நான் சொன்னா நிறைய பேர் வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. மற்ற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கதை இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கதை? என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கதை? எங்களை இந்த பாதையில தான் நீங்க நடத்தணுமா? இந்த சூழ்நிலையில தான் என்ன நீங்க நடத்தணுமா? ஆனா யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுகிறாரு, இல்ல, இலவசமாய், சீக்கிரமாய், துரிதமாய் சிலருக்கு கிடைத்த காரியம் உங்களுக்கு ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப தாமதமா கிடைச்சிருக்கலாம். அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு பெரிய பாதைகளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எதுவுமே வீணா போகாது மகளே, அது எதுவுமே வீணா போகாது மகனே. இந்த சம்பவம், இந்த நடத்தி வந்த பாதை உங்க வாழ்க்கையில சவுல் ராஜாவே அரண்டு போகிற அளவிற்கு, சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் இந்த காரியத்தை ஒரு சாட்சியாய் நிறுத்த போகிறார். கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், ஆமென். உங்க பிள்ளைக்கு கடந்து போகிற பாதை ஒரு சாட்சியா மாறும். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டோரி அவன் உயர்ந்த இடத்திலே இருக்கும்போது அவனை மையமையாய் நடத்த போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது வெறும் கதை அல்ல, இது வெறும் கதை அல்ல. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்த மிகப்பெரிய பாதை, இது ஒரு மிகப்பெரிய சாட்சி, இது ஒரு நிறைய பேரை உருவாக்குற ஒரு சாட்சியாய். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எங்க அம்மா அப்பா அவனுடைய வயிற்றில் பிறந்ததுல 5 பேர் நாங்க ஒரே தகப்பனு தாயாருக்கும் பிறந்தோம். ஆனா 5 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதை ஒரு பாதை இருக்குது. ஆனா நான் சொல்றேன், அந்த 5 பேர்லையும் எனக்கு சொல்றதற்கு ஒரு பெரிய ஸ்டோரியே பின்னாடி இருக்குது. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, 15 வயசுலயா அப்படி வந்தீங்க, 18 வயசுலயா இப்படி பாடுபட்டீங்க, 20 வயசுலயா இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்க தாண்டி வந்தீங்க அப்படின்றதற்கு இந்த 41 வயதுல நான் திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஸ்டோரி. ஆனா அன்னைக்கு எனக்கு அது பெரிய விஷயமா தெரியவே இல்லை. என்னமோ எல்லாரை விட நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றது மாதிரி தான் நம்ம கடந்து வந்தோம். ஆனா அந்த ஸ்டோரிய ஒரு விசை இல்ல 2 விசை நிறைய பேருக்கு சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாதையில வந்துதான் ஆண்டவர் என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல
சொன்னோம். ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு அந்த ஸ்டோரி ஒரு ஆசீர்வாதமானதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் உங்க சாட்சி தான் என்ன நிற்க வச்சிருச்சு, உங்க சாட்சி என்ன ஊழியக்காரனா மாறணும்ன்றது என்ன உந்தி தள்ளிருச்சு, உங்க சாட்சி என்ன தேற்றிருச்சு பாஸ்டர். நான் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்திற்குள்ள போனேன். கரெக்டா அந்த நேரத்தில் நீங்க உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பாதையில நீங்க கடந்து போயிருக்கிறீங்க. அந்த சாட்சியை நான் கேட்டதுலேருந்து நான் எழும்பிட்டேன். கர்த்தர் என்னை எழுப்பிட்டாரு. நான் நம்புறேன் இது எனக்கு மட்டும் அல்ல, இது பென்ஸ் பாஸ்டருக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்ததல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரதர், நீங்க கடந்து வந்த பாதை, நீங்க இப்ப கடந்து போகிற பாதை, உங்க பிள்ளைய நீங்க சுமக்கிறதுக்கு கடந்து போன பாதை, உங்க பிள்ளைய வளர்த்துறதுக்கு நீங்க கடந்து வந்த பாதை, அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஸ்டோரிய கர்த்தர் ஒரு சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக முழு பலத்தோடு ஆமென். கர்த்தர் உங்களை ஒருத்தரை மாத்திரம் மீந்தி இருக்க பண்ணுவதற்கு காரணம் உண்டு. நீங்க ஒருத்தர் மாத்திரம் மீந்தி இருப்பீங்க. பாகாலுடைய படைகள் முழுவதுமாய் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. சத்தமாய் பாடும். ஜெபிக்க ஆவத்தாலே அசைப்பா, இருப்பாய் இறங்கிடுவா. ஜெபிக்க ஆவத்தாலே அசைப்பா, இருப்பாய். கைகளை மேல தட்டி சொல்லு. விசுவாசத்தோடு பாடுவோம். அசைவாடும் அனலாகும் அசைவாடும் தம்பியும் தங்கச்சியும் நீங்க கவனமா நீங்க கேளுங்க. எல்லாரை விட உங்க ஸ்டோரி ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லாம இருக்கலாம். நீங்க அந்த ஸ்டோரியை சொன்னா கூட யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையை நீங்க நம்புங்க. வேதத்துல யோசேப்புக்கு கூட பிறந்த அத்தனை பேருக்கும் பெரிய ஸ்டோரி எதுவும் இல்லை. ஆனா யோசேப்புக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அவனுக்கு பின்னாடி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா வேதம் சொல்லுது, அவன் சொல்ல போனானா எங்க அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க, எகிப்துல இருந்தாங்க, போத்திபாருடைய வீட்டில் இருந்தாங்க, சிறைச்சாலையில இருந்தாங்க. இந்த மாதிரி அவன் ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்ல முடியும். ஆனா அந்த நாட்டிலேயே கர்த்தர் அவனை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினாரா இல்லையா? மோசேக்கு கூட எத்தனையோ பேர் பிறந்தாங்க. மோசையும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தர் தான். ஆனா எல்லா ஜனங்களும் இருக்கிறத விட மோசைக்கு மட்டும் ஒரு ஸ்டோரி இருக்கிறது. இல்ல நான் சாதாரணமானவன் இல்ல, என்ன 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்தாங்கப்பா, அதுக்கப்புறம் தூக்கி நைல் நதியில போட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் நான் பார்வோனுடைய வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா, அதற்கப்புறம் நான் இப்ப 40 வருஷம், அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கிறது. ஆனா இந்த பின்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு பெரும் பாதையில் அவங்கள நடத்தினாங்களோ, ஒரு கடினமான ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இருக்குதோ, தாங்க முடியாத ஒரு ஸ்டோரி இருக்கிறோம், அவங்க எல்லாருடைய பிற்காலத்திலையும் ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். தகப்பனே, தாயே, யாரோ ஒரு அம்மா, யாரோ ஒரு அப்பா இன்னைக்கு கலங்கி போய் இருக்கலாம். பாஸ்டர், நீ சொல்றது 100% உண்மை. என் பிள்ளைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது.
என் பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கும்போது என் பிள்ளை சந்தோஷமா இல்லை, என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி இருக்கு நான் வருத்தப்படுறேன். என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்குறான், ஏன் மம்மி எனக்கு மட்டும் ஏன் மம்மி இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் டாடி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைங்க என்ன வந்து கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல. என் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்ன என்ன ஏன் அவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பாதை, அவங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தாரு? கண்டிப்பா நீங்க நம்புங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இடம் ரொம்ப பெருசு. உங்க பிள்ளைய கொண்டு போய் நிக்க வைக்க போற இடம் கோலியாத்துக்கு முன்னாடி, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இது நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க கண்களால காண பண்ணுவார். உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். ஹalleluya. இது வெறும் ஸ்டோரியாக மட்டும் இல்ல, இது வெறும் நடந்த கதையாக மட்டுமல்ல, இது அநேகருடைய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிற ஒரு சாட்சியாய் மாற்ற போகிறது உண்மை. அந்த பிள்ளைய சாட்சியா மாற்ற போறது உண்மை. அந்த மகளை சாட்சியா மாற்ற போறது உண்மை. உங்களை கர்த்தர் சாட்சியா மாற்ற போறது உண்மை. இது நடக்கும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிறைய பேர் மேல ஊற்றிட்டே இருக்கிறாரு. அதுக்காக தான் இத்தனை காலதாமதம், அதற்காக தான் இத்தனை உருவாக்குதல், அதற்காக தான் இத்தனை சம்பவங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நடத்தி போகிற முதல் பாதை என்ன பாதைன்னா, அவங்க முன்னாடி பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரிய கர்த்தர் சாட்சியாய் மாற்றுகிறார். ஹalleluya. அப்ப எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சாட்சி சொல்லுகிறதுக்குன்னு ஒரு அனுபவம் கண்டிப்பாக வேண்டும். இது எதுக்கு? இந்த பாதை எதுக்கு? இந்த அனுபவம் எதுக்கு? இந்த சூழ்நிலை எதுக்கு? வேற எதுக்கும் இல்லை. கர்த்தர் அநேகர் மத்தியில் உங்களை வித்தியாசமாய் வைப்பதற்கு, உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆமென் தைரியமா இருப்பீங்க நான் நம்புறேன். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெள்ளியாயிருக்கும். அவன் தன் கால்களினாலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது இந்த கோலியாத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த இடத்துல ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட உருவம் கொண்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமாய் அந்த மனிதனை இங்க இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கையிலே இருக்கிற ஈட்டி, அவனுடைய நெஞ்சிலே இருக்கிற மார்க்கவசம், அவனுடைய தலையிலே இருக்கிற தலை சீரா, இப்படி ஒன்னொன்னா வர்ணிச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவமா அந்த மனுஷன் முன்னே நடக்கிறான். ஆனா அந்த வசனத்தினுடைய முடிவில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன் நடப்பான். இவ்வளோ பெரிய உயரம் இருக்குது, அவன் கையில இருக்கிற ஆயுதம் இத்தனை பெரிய ஆயுதம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் இந்த கோலியாத்திற்கு முன்னாடி பரிசையை பிடிக்கிற ஒருவன் முன்னாடி இருக்கிறான். இவன் முன்னாடி இல்லை, இவனுக்கு முன்னாடி இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய உயரம் சொல்லப்படலை, அவனுடைய கையில இருக்கிற அந்த அதிகாரம் சொல்லப்படலை. ஆனா வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு பாதுகாப்பு, இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்னாடி கடந்து போகிறது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு முன்னாடி கடந்து போகிறதற்கு பரிசையை பிடிக்கிறவன் மனுஷர்கள் யாரும் இல்லை,
சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர், எனக்கு முன்பாக நடக்கிறவர் கர்த்தர், எனக்காக கிரியை செய்கிறவர் கர்த்தர். நான் ஒரு மனுஷனை முன்பாக வைக்கல, நான் யாரை முன்னாடி வச்சிருக்கிறேன்னா கர்த்தர் ஒருத்தரையே முன்பாக வைத்திருக்கிறேன். நான் நம்புகிறேன், அபிஷேகம் பெற்ற ஒரு தலைவன், அபிஷேகத்தை வாங்கி கொண்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்னாடி எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள். நான் எப்போ விழிப்பேன்னா அதிகாலை நான் விழிப்பேன். எனக்கு முன்னாடி எந்த மனுஷனையும் நான் வைக்கல, எனக்கு முன்னாடி எந்த தலைவர்களையும் நான் வைக்கல. எனக்கு முன்னாடி யாரை நான் வச்சிருக்கிறேன்னா கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்திக்க போகிற அந்த சவாலுக்கு முன்பாக நீங்க யாரையும் வைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. யாரும் முன்னாடி போக வேண்டாம். எனக்கு முன்னாடி வக்கீல் முன்னாடி போய் பேசினா நல்லா இருக்குமே, எனக்கு முன்னாடி இந்த மனுஷன் போய் பேசினா நல்லா இருக்குமே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக மனுஷன் போய் நிற்க வேண்டியது இல்லை. கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறார்னா, என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு பெண் கொண்டு வரணும், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவனை நோக்கி ஜெபம் பண்றார், தேவனே நீர் எனக்கு முன்னாடி போய் காரியத்தை வாய்க்க பண்ணுவீரானால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய கையில் அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு முன்னே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அந்த லாபானுடைய வீட்டிற்கு போகிறதற்கு முன்னாடியே வழியிலேயே ரெபெக்காளை சந்திக்க கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். ஆனால் நமக்கு முன்பாக கடந்து போகிற கர்த்தர் கோணல்களை செவ்வையாக்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு முன்பாக. முழு பலத்தோடு அந்த காரியத்திற்கு முன்பாக நீர் கடந்து போவீராக, நீர் கடந்து போவீராக சொல்லுங்க. உங்களை நான் முன்பாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே, உங்களை முன்பாக வைக்கிறேன் ஆண்டவரே, உங்களை முன்பாக வைக்கிறேன். நீங்க முன்னாடி போகும்போது எனக்கு தோல்வி வருவது இல்லை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கட்டும். கைகளை உயர்த்தி இயேசுப்பாட்ட ஆமென் ஹalleluya. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. எனக்கு முன்பாக, அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனோ நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனின் நாமத்தினால உன்னிடத்துல வர்றேன். இந்த 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 இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 40 நாட்கள் இந்த கோலியாத் கர்ச்சிக்கும் போது சவுல் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கிறார். தனக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு. இன்னொன்று அரண்மனையில் அவருக்கு நிறைய சொத்தை கொடுக்குறேன்னு 2வது ஆஃபர். 3வது என்னன்னா, உங்க குடும்பம் முழுக்க எல்லாருக்கும் ஒரு சமாதானமான, அப்படி 3 விதத்தில் வேதம் சொல்லுது அவங்களுக்கு ஆஃபர் வருது. எல்லாரும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாராப்பா, அப்படிதான் பதவி கிடைச்சிருமாப்பா, அவங்க குடும்பத்தையே காலம் முழுதும் அவங்க வச்சு பார்ப்பாங்களாப்பா. ஆனா அவ்வளவு ஆஃபர் இருந்தும் யாருமே தைரியமா போய் சொல்லுங்க நிக்கல, யாருமே போய் நிக்கல. நான் நம்புறேன், இந்த உலகத்துல நமக்கு இல்லாம இல்லை, வாய்ப்புகள் இல்லாம இல்லை. நான் நம்புறேன், நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கிறது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்றத நம்மளால நம்பவே முடியாது. எத்தனையோ வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கிறது. ஆனா
அந்த வாய்ப்புக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா தைரியம் இல்லை. ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவனுக்கு அந்த ஆஃபர் எல்லாம் தேவையில்லை, அது எல்லாத்தையும் யோசிக்கல. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, எனக்கு அந்த சொத்துல கிடச்சிரும், என்ன அதிகாரி ஆக்குவீங்க, அதுக்காக நான் போய் நிற்கல. நான் யாருக்காக போய் நிற்கிறேன்னா, என் தேவன் அந்த இடத்துல நிந்திக்கப்படுகிறார், என் தேவன் அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறார். நிந்திக்கிற அந்த தேவனுக்காக வந்து நின்ற உடனே கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாய் கடந்து போய் கர்த்தர் கோலியாத்தை கர்த்தர் ஜெயிக்கிறதுக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அது நன்மைக்கு. நம்பர் 2, இரண்டாவதாக அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக பட்டயம் முன்னாடி இருக்காது, ஈட்டி முன்னாடி இருக்காது. அந்த பட்டயத்தை பிடிக்கிறவங்க முன்னாடி கடந்து போக மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி யார் இருப்பா அப்படின்னு சொன்னா, கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக இருப்பார். ஹல்லேலூயா. வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே வேதம் சொல்லுகிறது, அலங்கத்தை கட்டுவதற்கு தேவனுடைய மனுஷன் எங்க போய் நிற்கிறான்னா, கர்த்தாவே எத்தனை பேரை எனக்கு பழக்கம் இருந்தாலும் நான் முதல்ல யாரை முன்னாடி வைக்கிறேன்னா கர்த்தரையே முன்னாடி வைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? எந்த நேரத்திலையும் யார் தான் முன்னாடி அப்படின்னு சொன்னா, ஒரு வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர், உங்க திருமணத்திற்கு முன்னாடி கர்த்தர். கர்த்தர் இந்த ஜெபம் முடிய நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க போறாரு. அந்த வீட்டினுடைய காரியம் துவங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரால் துவங்கப்படுகிறது. ஒரு நல்ல தொழிலை ஆண்டவர் தர போறாரு, அந்த தொழிலுக்கு முன்னாடி கர்த்தரை முன்னாடி வைக்க போறாரு. ஹல்லேலூயா. நீங்க இப்ப கலங்கி போயிட்டு இருக்கிற அந்த காரியத்துக்கு முன்னாடி யார் இருக்க போறாருன்னா, கர்த்தர் ஒருவரே முன்னாடி இருக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போகிற காரியம் தோல்வியாய் அமையாது. அந்த காரியம் ரொம்ப நேர்த்தியா நடக்கும். அந்த தேவை அழகாய் சந்திக்கப்படும். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அது ராஜா விட்டு கல்யாணம் போல நடக்க போகிறது. அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்க போகிறது. காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனா எங்கிருந்து வரும் என்று தெரியாது, கர்த்தரே கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அந்த இடத்துல ஆச்சரியமாய் நடத்த போகிறார். தடை கற்களை எடுத்து போட போகிறார். காரணம், என் ராஜா முன்னே செல்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் ஜெயித்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் ஜெயித்திடுவே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய். சொல்லுவோம் ஆவியே, செய்வார் அனலால் உங்கள் அக்கினி ஜுவாலை, அதிவாய் அனலால் ஒரு விசை கூட ஆவியே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. செய்வாள் அனலால் உங்கள் அக்கினி ஜுவாலையை, செய்வாள் அனலால் உங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக நீங்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று
முறை முறையாக பாடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு. கவனிங்க, இப்ப கவனிங்க, தாவீது எத்தனை பேரை இந்த யுத்தத்தில் எத்தனை பேரை கொன்னான்? தாவீது எத்தனை பேரை ஜெயித்தான்? எத்தனை பேரை ஜெயிச்சான்? யார? ஒரே ஒரு ஆளை. லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் கோலியாத்துக்கு பின்னாடி நின்னுட்டே இருக்கிறாங்க. அதே போல தாவீதிற்கு முன்பாக இந்த பக்கமும் ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் நின்று இருக்காங்க. இந்த யுத்த வீரர்களை கூப்பிட்டு, நீ எத்தனை பேரப்பா ஜெயிச்ச, நீ எத்தனை பேரப்பா வீழ்த்தின அப்படின்னு கேட்டா இவங்க நிறைய கணக்கு சொல்லுவாங்க. ஐயோ கணக்கே இல்லைங்க, நான் ஒரு 100 பேர் இருக்கோங்க, ஒரு 200 பேர் இருக்கோங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல தாவீது ஜெயித்த ஒரே ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொன்னா கோலியாத்து ஒரே ஒரு நபர் தான். ஆனா இந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகள் என்ன சொல்லி ஆடி பாடுறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது கொன்றது 10000. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் 1000 பேரை ஜெயித்தாலும் இந்த தாவீது ஜெயித்த இந்த ஒரே ஒரு பிரச்சனை 10,000 பேருக்கு சமமான ஒரு பிரச்சனையை, 10,000 பேருக்கு ஹோப் கொடுக்கிற, நம்பிக்கை கொடுக்கிற, விசுவாசத்தை கொடுக்கிற அத்தனை 1000 ஜனங்களுக்கு முன்பாக நின்று இந்த கோலியாத்திற்கு பின்னாடி நிக்கிற அத்தனை பேரும் யாரை நம்பி நின்னாங்கன்னா இந்த கோலியாத்தை நம்பி தான் நின்னாங்க. அவர் இருக்கிற தைரியத்துல தான் நின்னாங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணத்துல தான் அவங்க பின்னாடி நின்னாங்க. ஆனா கர்த்தர் தாவீதை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எங்க பயன்படுத்தினார் தெரியுமா? முன்னணியிலே நிற்கிற ஒரே ஒருத்தரை வீழ்த்தினாலும் 10,000 பேருக்கு சமமான அந்த மனுஷனை கர்த்தர் அவன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒன்னு நினைச்சுக்குங்க, உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சில நேரத்தில் பாவம் செய்கிறது ஒரு தவறு அல்ல. அப்படின்னா டக்குன்னு போய் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா போய் ஒரு சிகரெட்டை ஊதிட்டு வந்துருவாங்க. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சுன்னா சினிமா தியேட்டர்ல போய் அவ்வளவுதான் 2 படத்தை சினிமாவை பார்த்துட்டு வந்துருவாங்க. உடனே வந்துட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான் ரொம்ப டென்ஷனாக இருந்து 2 தம் அடித்தேன், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு சினிமா பார்த்தேன் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா திரும்பி அடுத்த டைம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணணும், இல்லைன்னா அவங்களால வெளியே வர முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிதான் நீ இந்த டென்ஷன் ஆகாம இருக்கிறியோ, எப்படிதான் இதுல இருந்து வெளியே வர்றியோ, சினிமா பார்க்காமலே வெளியே வர்ற, தம் அடிக்காமலே நீ வெளியே வர்ற, தண்ணி அடிக்காமலே நீ வெளியே வர்ற. காரணம் என்னன்னா, என் கூட இருக்கிற கர்த்தர் 1000 பேருக்கல்ல 10,000 பேர். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். என்னன்னா, ஆண்டவர் நீ ஜெயிக்க போகிற பாவம் சின்னதுன்னு நினைச்சிடாத, சின்னதுன்னு நினைச்சிடாத. எனக்கு அவனுக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி சோதனை வருதா, எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை வருதா அப்படின்னு நினைக்காத. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்றது 10,000க்கு முன்னாடி. நீங்க 1 ஜெயிச்சாலும் அது 10,000க்கு சமம். உங்களுக்கு அப்படிப்பட்ட டார்கெட்டை தான் சத்துரு கொடுப்பான், அப்படிப்பட்ட போராட்ட தான் கொடுப்பான். ஆனா தாவீத மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை உங்களுக்கு விரோதமாய் ஒரு நாடே எதிர்த்து வந்தாலும், ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும் நீங்க அதற்கு முன்பாக நிற்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை 1000ங்களுக்கு அல்ல 10,000ங்களுக்கு நம்புறவங்க கைகளை தட்டி, உங்களை 1000ங்களுக்கு அல்ல, கர்த்தர் 10,000ங்களுக்கு நம்புகிறார். நம்ம எந்த அளவிற்கு நம்ம வெற்றி அடைய போகிறோமோ அந்த அளவிற்கு சவாலும் ரொம்ப பெருசா இருக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அவன் குடியிருக்கும் போது, போத்திபாருடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை சாதாரணமானது இல்லை, அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. ஆனா இந்த பிரச்சனையை நான் எப்படி ஜெயிப்பேன், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குதே, இதை எப்படி நான் சமாளிக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, அந்த பெரிய தப்ப, பெரிய பாவத்தை
தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய டாஸ்கை அவன் செய்து முடிச்சதுனால கர்த்தர் எகிப்திற்கே கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க பெரிதான காரியத்தை நீங்க ஜெயிக்கணும். என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க விட்டுட்டு வர முடியாது. பலர் தோற்று போனதை கர்த்தர் உங்க மூலமாய் கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். பலர் செய்ய முடியாத அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவர் ஒன்ன ஜெயித்தாலும் அதுக்கு எத்தனைக்கு சமம்னா 10,000 சமம். நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொன்றும் எத்தனைக்கு சமம் அப்படின்னு சொன்னா 10,000 சமம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையிலே கர்த்தர் ஒரு நெருக்கத்தை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம். யாருக்கும் வரக்கூடாத ஒன்று உங்களுக்கு வந்திருக்கலாம். யாரும் கடந்து போகாத ஒரு பாதை நீங்க கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்க கைகளை பிடித்து கர்த்தர் தைரியப்படுத்துகிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அந்த காரியத்தை நீ ஜெயிக்கும் போது அது 10,000 சமம். இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் ஜெயிப்பீர்களே ஆனால் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்துல மாத்தி கொடுங்கன்னு கேட்ட ஒண்ணு, மன அழுத்தத்துல சைக்காலஜிக்கலா ரொம்ப பாதிக்கப்படும் போது ஆண்டவரிடத்துல மாத்தி கேட்டது அது ஒண்ணு மட்டும்தான். அப்படின்னு சொன்னா, இதை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க, வேற என்ன வேணும்னாலும் எனக்கு கொடுங்க, நான் அதை தாங்கிக்கிறேன் ஆண்டவரே, சகிச்சுக்கிறேன் ஆண்டவரே, ஆனா இது மட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னால முடியவே இல்லை, வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் சகிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சூழ்நிலையை மட்டும் தாண்டி வரவே முடியல. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது வேற என்ன கொடுத்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன், இந்த ஒன்றை மட்டும் என்னால் சமாளிக்க முடியல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீ இதை சமாளி, இதை ரெடி ஆகு, இதுல இருந்து நீயே முயற்சி எடுத்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தரே வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து என்ன நான் சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய டாஸ்கை அன்னைக்கு என் மூலமா கர்த்தர் செஞ்சு முடிச்சதுனால தான், அந்த சோதனையில எனக்கு வெற்றியை கொடுத்ததுனால தான், அதுல நின்று சகிக்கக்கூடிய பலன் தந்ததுனால தான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இது ரொம்ப வேலிவாய் மாற போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீ ஜெயிக்கிறது 1000 இல்ல, நீ ஜெயிக்கிறது, சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சோதனை 1000 இல்ல, அது 10,000. அது 10,000. இதை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா 10,000க்கு நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. இதை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்க எட்டாத ஒரு இடத்திற்கு நீங்க கடந்து போக போறீங்க. இந்த சூழ்நிலையை மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா மகனே, உங்களை யாருமே தொடவே முடியாத அளவிற்கு எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் நம்புறவங்க, இந்த வார்த்தை எனக்குரியதுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, அதனாலதான் சத்துரு ரொம்ப பெருசா காமிக்கிறான், சத்துரு பெருசா காமிக்கிறான், சத்துரு பெருசா காமிக்கிறான். இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். தாவீதனுடைய அபிஷேகம் உங்க மேலேயும் இருக்குது, தாவீதனுடைய மகிமை உங்க மேலேயும் இருக்குது. ஹல்லேலூயா. இதை தாண்டவே முடியாதுன்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை தாண்ட பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த டீன்ஸ் பிள்ளைகளுக்கு போடுறதற்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். வீடியோ ஒன்று நான் சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இருக்கா அவங்கள்ட்ட? அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிப பையனுக்கு ஒரு பிசாசு ரெண்டு பிசாசுங்க அவனுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கும். அப்படின்னு சொன்னால் அவனை எப்படியாவது விழத்தள்ளணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிசாசு ஒரு குட்டி பிசாசை ஏவி விடும். அவனை எப்படியாவது நீ விழத்தள்ள அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பையன் வழியில் சந்திச்சு, சார் உங்களுக்கு ஒரு லோன் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் கேட்பான், லோனு விழுந்திருக்கா? ஆமாம் சார் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி லோன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆள் இல்லாத இடத்துல ஒரு பணப்பை கிடக்கும். அந்த பணப்பையை கொடுத்து ஏமாற்றி பார்த்தா அவன் தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தங்க செயின் கிடைக்கும், அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பான். இப்படியே ஒன்னொன்னா ஜெயிச்சுட்டு
இந்த குட்டி பிசாசு அந்த பெரிய பிசாசுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த பிசாசு காரி துப்பும் இந்த பிசாசை, சின்ன குட்டி பிசாசை. சை அப்படின்னா இந்த பையன் சோதிக்கிற பையனுக்கு வந்து ஒரு 24 வயசுன்னு நினைக்கிறேன். 24 வயசு, ஒரு டார்கெட்டை ஒன்னால முடிக்கல, நீ எல்லாம் பிசாசுன்னு சொல்லிட்டு தெரியாத அப்படின்னு அந்த பிசாசு வந்து அந்த குட்டி பிசாசை திட்டும். உடனே அந்த குட்டி பிசாசு சொல்லும், நான் வேணா ரிசைன் பண்ணிக்கட்டுமா, நான் வேணா வேலையை விட்டு ரிசைன் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்கும் பெரிய பிசாசுட்ட. உடனே அந்த பெரிய பிசாசு, ஏண்டா இதுக்கெல்லாம் போய் ரிசைன் பண்ணுவியா நீ, நான் உன் கூட வரேன் அப்படின்னு பெரிய பிசாசு கடைசியா அது கூட வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருப்பாங்க, ஒரு செயின் கிடக்கும். உடனே வந்து அங்கே ஒரு பொண்ணும் நிற்கும். இந்த பொண்ணு பையன் 2 பேரும் பஸ்ஸுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் செயினை ஒரே டைம் பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரே டைம் வந்து இது உங்களுடையதான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சிங்க் ஆகும் 2 பேரும். அப்புறம் 2 பேரும் அடுத்த டைம் கேட்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாமான்னு 2 பேரும் கேட்பாங்க. 2வது டைம் சிங்க் ஆகும் உடனே இவங்களுக்குள்ள ஒரு லவ், அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி, அன்பு ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி. அப்போ வந்து இவன் இந்த செயினை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து, சரி நீங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவன் மனசுக்கு வந்து இந்த பொண்ணோடையே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு தோணும். உடனே கொஞ்சம் முன்னாடி போய், ஏங்க நானும் வரேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு கேட்கும், என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும். இல்லை இல்லை நம்பிக்கை இருக்குது, நானும் வரேன். உடனே இந்த குட்டி பிசாசும் பெரிய பிசாசும் பேசிக்கும், தலைவரே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ரொம்ப நல்லா இருக்கும், லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், இனி வந்து நம்ம ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி. அந்த 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 இது யார் எடுத்தா அப்படின்னு தெரியல, ஆனால் அந்த ஸ்டோரியை நான் பார்த்துட்டு உண்மையிலே வியந்து போனேன். சிலருக்கு வந்து அவன் அச்சீவ் பண்ண போகிறது பெரிய விஷயம். அதனால பிசாசு வந்து சில நேரத்தில் வந்து நீங்க ரொம்ப பெரிய ஊழியத்தை செய்ய போறீங்கன்னா, நீங்க பெரிய ஆட்களாக மாற போறீங்கன்னா, சில நேரத்தில் பிசாசு உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க், உங்களுக்கு கொடுக்குற சோதனை ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறார். ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய டாஸ்கை கொடுத்தாலும் அதை விட பெரிய தேவன், ஆமேன், அதிலே நம்மை பழக்குவிக்கிற தேவன், அதிலே தாண்ட பண்ணுகிற தேவன், ஜெயிக்க பண்ணுகிற தேவன், சிலுவையே ஜெயித்த கர்த்தர். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டாஸ்க் சிலுவை தான். அந்த சிலுவையை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து தீர்ப்பார். ஆனால் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென். இப்போ அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கேளுங்க இயேசுப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் தருவீராக. நீங்க ஜெயிக்க போகிறது 1000 இல்லை, 10,000. சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷலான ஆட்கள். உங்க மேல ஆண்டவருடைய விசேஷித்த அழைப்பு இருக்குது. உங்க மேல ஆண்டவருடைய விசேஷித்த நடத்துதல் இருக்குது. ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தை விட்டு கத்தர் வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைகளிலிருந்து உங்களை கத்தர் வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. நீங்க ஜெயிக்க போறீங்க. 10,000ங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தொடவே முடியாத அளவிற்கு. ஹalleluya, ஹalleluya, ஆமென். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி இன்னொரு விசை பாட போகிறோம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்து பாகாலின் படைகளை எதிர்ப்பேன். நான் ஜெபிக்க அவர் எனக்கு தலை அசைக்கிறவர். என்னை ஹalleluya. கைகள் எல்லாரும் உற்சாகமாய் தட்டி பாடுவோம். சொல்லுங்க, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படை. சத்தமாய் பாடுவோம். ஆமென். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். இருப்பாய். ஹalleluya. இப்ப சொல்லுவோம், ஆவியானவரே
தேவா எங்கள் அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதான் கிதியோனிடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல, நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய். மீதியானியர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? கடற்கரை மணலை போல திரண்டு படுத்து கிடக்குறாங்க. அவ்வளவு லட்சங்கள் படுத்து கிடக்குறாங்க. ஆனா கர்த்தர் கிதியோனை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் உன் கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நீ எப்படி தாண்டுவ அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி. நீங்க கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தா போதும் மகனே, மகளே, ஆண்டவர் மட்டும் உங்க கூட இருந்தா போதும். உன் அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமான அபிஷேகம். ஆமென். நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் விழுவாங்க. ஆனா உன்னை விழத்தள்ளணும் அப்படின்றதுக்கு ஸ்பெஷலான ஆட்களை தான் பிசாசு கொண்டு வருவான். ஆமென். நிறைய பேர் சவால் விடுவாங்க பாருங்க, அவனை நான் விழத்தள்ளி காமிக்கிறேன் பாரு, அவனை என் பின்னாடி வர பண்றான் பாரு அப்படின்னு நிறைய பேர் சவால் விடுவாங்க. உங்களை குறித்து நிறைய பேர் சவால் கொடுக்குற இடத்துல தான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. ஆமென். ஆனா அந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? ஏன் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிறது 10,000, நீங்க ஜெயிக்கிறது 10,000. நான் உங்க எல்லாருக்காகவும் ஆசையாய் சந்தோஷமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல உங்க முன்னாடி நிற்கிற பெரிய போராட்டமா இருந்தா கூட, நீங்க ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி, ஒரு சின்ன பிரச்சனையை நீங்க முறியடிக்கிறது மாதிரி, ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்யற மாதிரி, இவ்வளோ பெரிய காரியத்தையும் கர்த்தர் உங்க மூலமாய் உங்களை கொண்டு கர்த்தர் சிம்பிளா ரெஞ்ச ஈஸியா கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, கர்த்தர் சொல்றார், நீ போ, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி ஒரு ஸ்டோரி, ஆண்டவர் அதை சாட்சியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னாடி யார் முன்னாடி இருக்கான்னா, பரிசையை பிடிக்கிறவன் முன்னாடி இல்லை, கர்த்தர் முன்னாடி இருக்கிறார், ஆண்டவர் முன்னாடி இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்னாடி பிசாசு வைக்கிற டார்கெட் 1000 இல்லை, 10,000. அவன் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை 1000 கிடையாது, 10,000 தான் எதிர்கொள்ள போகிறான். ஆனா அந்த 10,000த்தையும் எதிர்கொண்டு சாட்சியா நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வருகிற போராட்டத்தை விட உங்களுக்கு ஜாஸ்தியா தான் வரும். உன் கூட படிக்கிற அத்தா அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை விட உங்களுக்கு அதிகமாக தான் வரும். உன் கூட வேலை செய்கிறவங்களை விட போராட்டம் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஆனால் நான் நம்புகிறேன், அவங்களோட கர்த்தர் இல்லை, அவங்களோட பலன் இல்லை, ஆனால் நம்மோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அதனால் அந்த புயலை நீங்கள் தாண்டுவீங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென். இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமே. 22வது வசனம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவர்கள் இவனோட பேசி கொண்டிருக்கையில், இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த சேனையிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் இருக்காங்க, கோலியாத் அந்த இடத்துல இருக்காரு. இப்போ தாவீது ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்துறாரு.
வரும்போது எல்லாரும் கோலியாத்திற்கு எதிர்த்து நிற்கும்போது வேதம் சொல்லுது, தாவீது மட்டும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. நான் வந்ததற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி கடந்து போவான்னா, அவன் போகிற பாதை சரியான பாதையாத்தான் இருக்கும். அவனை கர்த்தர் நடத்துகிற பாதை சரியான பாதையா தான் இருக்கும். அந்த கோலியாத்தை சந்திக்க போகிறதற்கு சாப்பாடு கொடுத்து விடும்போது, இப்படிப்பட்ட ஒரு கோலியாத் அந்த இடத்துல நிற்பான் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னா, அவர் சரியான திசையிலே கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நாலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துகிற எந்த பாதையா இருந்தாலும் நமக்கு ஒருவேளை தப்பா தெரியலாம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தப்பா தெரியலாம். ஆனா எந்த மனுஷனோட கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனுஷனை ஆண்டவர் தப்பான பாதைக்கு நடத்த மாட்டார். தப்பான பாதையில உங்களை நடத்த மாட்டார். நீங்க அரண்மனைக்கு போகிறது சரியான பாதையா இருக்கும்னா, அரண்மனையிலிருந்து திரும்ப ஆடு மேய்க்க வர்றதும் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நம்ம சரியான பாதைன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் அரண்மனைக்கு போகிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு சரியான பாதையா தெரியும். ஆனா இல்லை, தாவீதா ஆண்டவரை அரண்மனைக்கும் கர்த்தர் தான் நடத்தாரு. ஆனா அரண்மனையிலிருந்து திரும்ப ஆடு மேய்க்கிறதுக்கும் யார் தான் நடத்தினாரு? கர்த்தர் தான் நடத்தினாரு. அரண்மனையினுடைய பாதையும் சரியானது, ஆடு மேய்க்கிற பாதையும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தப்பா நடத்த மாட்டார். ஆண்டவர் உங்களை தப்பா நடத்த மாட்டாருன்றதை நீங்க சீக்கிரமா நீங்க அறிவிங்க. சீக்கிரமா ஆண்டவர் உங்களை காண்பிப்பார். கர்த்தர் உங்களை, இந்த பாதை உங்களுக்கு தப்பா தெரியலாம், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தப்பா தெரியலாம். ஆனா நான் நம்புறேன், மேலையும் நடத்துகிறவர் கர்த்தர், கீழையும் நடத்துகிறவர் கர்த்தர். உயர் மலையா இருந்தாலும் சமவெளியா இருந்தாலும் என்னை இரண்டிலும் பாதுகாக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். உயர் மலையிலையும் நடத்துவார், சமவெளியிலையும் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சிங்க கெபிக்குள்ள போனாலும் அது ஆண்டவர் நடத்துகிறதா தான் இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அக்கினி சூளைக்குள்ள போனாலும் அது கர்த்தர் நடத்துகிறதா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் இழந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்தாலும் அது கர்த்தர் நடத்துகிற பாதையா தான் இருக்கும். ஆனா அந்த கர்த்தர் நடத்துகிற பாதை தோல்வியாய் அல்ல, வெற்றியாய் முடிகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரதர், கர்த்தர் தான் உங்களை இங்க நடத்துறாரு. சிஸ்டர், ஆண்டவர் தான் உங்களை நடத்துறாரு. நீங்க இந்த பாதையில நடக்கும்போது கர்த்தர் இல்லையோன்னெல்லாம் நினைச்சிடாதீங்க. இல்ல, கர்த்தர் என்னுடைய வழியெல்லாம் என்னை காக்கும்படி என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லலாமா? அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் சரியான திசையிலே அழகாய் நடத்துகிறார். நீங்க அந்த இடத்துல வேலையில இருந்ததும் கர்த்தர் சித்தம். இப்பொழுது அந்த இடத்துல இருந்து நீங்க துரத்தப்பட்டதும் ஆண்டவருடைய சித்தம். நீங்க ஒரு இடத்துல இருந்தது ஆண்டவருடைய சித்தம். இப்ப அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வந்திருக்கிறதும் கர்த்தருடைய நடத்துதல். எப்படி ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் மறுபடியும் தாவீதை கொண்டு வந்து மறுபடியும் கர்த்தர் ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனாரோ, அப்படியே நீங்கள் எடுத்த ஸ்தானத்திற்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை டிராவல் பண்ண வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல யோசேப்புக்கு திடீரென்று ஆண்டவர் நினைச்சிருக்காத பாதையில ஆண்டவர் நடத்துறார். அப்படி அவரை என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அண்ணங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ வா, உன்னுடைய சொப்பனம் என்னவாய் முடியும் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, தெரியாம சொல்லுங்க, எப்படி நினைச்சிருப்பாரு? யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? தெரியாம வந்துட்டோமோ. இன்னொன்னு நினைச்சிருப்பாரு, நீங்களும் நானுமா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்னா, அவர் ஏற்கனவே அவங்க அப்பா ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு போய் கொடுன்னு சொன்னார்ல, அந்த இடத்துல அவங்க சகோதரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க.
அவங்க அங்க இல்லைன்னு இவன் தேடிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் அங்க நிப்பாராமா. அவர்கிட்ட கேட்பான், இந்த யோசேப்பு கேட்பார், என்ன கேட்பாருன்னா, இங்க என்னுடைய சகோதரர்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, எப்பா அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா தோத்தானுக்கு போறோம்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. சரி, இந்த இடத்துல இருந்து திரும்பி வராம திரும்பவும் தோத்தானுக்கு போய் சாப்பாடை தூக்கிட்டு போறாரு. யோசேப்பினுடைய மனசுல என்ன நினைச்சு தெரியுமா, அந்த தோத்தானிலே ஒருத்தர் நம்ம அந்த இடத்திலேயே ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னாரு, கத்தரே தடுத்திருப்பா என்னன்னு தெரியல, அங்க இருந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் பாருங்க ஒரு இந்த மாதிரி மடப்புத்தி பிடிச்சவன் அங்க இருந்து திருப்பி இவங்களை தேடி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாகணுமா, கத்தர் என்ன தடுத்து நிறுத்தி இருப்பார், நான் தான் கேட்கல அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பான். ஆனா இல்ல 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 இல்ல, கத்தர் யோசேப்பை எப்படி நடத்தி இருக்கிறாருன்னா, நேர்த்தியாய் நேர்த்தியாய் குழியில தூக்கி போடும் போது, ஐயோ எகிப்துல வித்து போடும்போது தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டோம். இல்லப்பா, நீ தேவையில்லாத இடத்துக்கு வரல, நீ நேர்த்தியான இடத்திற்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களோ தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி தேவனுடைய மனுஷன் தாவீதை ஒரு தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணாரோ, இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் நிறைய பேர் அபிஷேகம் பண்ண போறாரு. உங்க மேல ஆண்டவருடைய அனாயிண்டிங் வரப்போகிறது. அந்த அனாயிண்டிங்காக நீங்க ஆசைப்படுங்க, அந்த அனாயிண்டிங்காக கர்த்தரிடத்துல கேளுங்க. அந்த அபிஷேகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக அந்த அபிஷேகம் எல்லாரும் மனப்பாடமா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட், இந்த அபிஷேகம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரியை சாட்சியாய் மாத்த போகிறது. ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த அபிஷேகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை பின்னாடி நிறுத்தி இந்த அபிஷேகம் உங்க முன்னாடி நிற்கும். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்பார். எந்த மனுஷனும் உங்க முன்னாடி நிற்க மாட்டாங்க, அபிஷேகம் உங்க முன்னாடி நிற்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க முன்னாடி நிற்கும்னா, எவ்வளவு பெரிய கோலியாத்தானாலும் மலை பர்வதம் மெழுகு போல அப்படியே உருகி போகும். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளை மேல அபிஷேகம் இருக்குமானால் அவன் ஜெயிக்கிறது 1000 கிடையாது, அவன் ஜெயிக்கிறது 10,000 மாறப்போகிறது. நம்பர் 4, நாலாவதாக, அபிஷேகம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தலையின் மேல இருக்குமானால் அவன் மேல போனாலும் கீழே வந்தாலும் பாதாளத்திற்கு போனாலும் குழிக்குள்ள விழுந்தாலும் சிறைச்சாலைக்கு விழுந்தாலும் அது கர்த்தர் அவனை நடத்துகிற பாதையா மட்டும்தான் இருக்கும். அபிஷேகம் யாரையும் தப்பா நடத்தாது. அபிஷேகம் உங்களை தப்பா நடத்தாது. ஆண்டவர் உங்களை தப்பா நடத்த மாட்டாரு. இப்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ போ, கர்த்தர் உன் கூட, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நீ போ. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இன்னையிலிருந்து நாளையிலிருந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் ரெடி ஆகி ஆபீஸ் போ கிளம்புறீங்களா, வேலைக்கு போ கிளம்புறீங்களா, ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி கிளம்புறீங்களா, போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும் போதே சொல்லணும், நீ போ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், நீ போ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்படியே 10 டைம் சொல்லிட்டு அப்படியே எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த 35வது நாள் இந்த சண்டே சர்வீஸ்ல ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த திருச்சபை முழுக்க உலாவி கொண்டு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உலாவி கொண்டிருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி என்னை அபிஷேகியும் ஆண்டவரேன்னு கெஞ்ச போகிறோம். ஆமேன், ஆமேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை ஒரே ஒருத்தர் மூலமாய், ஏன் மூலமா கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக நம்ம நிறைய பேரை கர்த்தர் நகர்த்திட்டு போறாரு. நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணிராதீங்க, நீங்க எல்லாரும் தவறிராதீங்க. சிஸ்டர், நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சை ஆண்டவர் நம்முடைய திருச்சபைய கர்த்தர் திருச்சபையில் இருக்கிற மக்களை, இந்த சத்தத்தை கேட்கிற மக்களை ஒரு பெரிய விஷனுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சு அதற்கு நேராய் நடத்துகிறார். இந்த 100 டேஸ்ல அந்த மாற்றம் வரப்போகிறது. உங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மாற்றம் வரப்போகுது. உங்க சரீரத்துல மாற்றம் வரும், உங்க சிந்தையில மாற்றம் வரும், உங்க கண்ணுல மாற்றம் வரும், உங்க இருதயத்துல மாற்றம் வரும். கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போறார். இந்த 100 டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க மோல்டாக போறீங்க பாருங்க, பொன்னாக விளங்க போறீங்க.
உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக போகிறது. கர்த்தர் உங்களை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறாரு. விசுவாசிக்கிறாங்களா இல்லையா? இந்த அபிஷேகத்திற்காக எல்லாரும் ஆமென் கரங்களை தட்டி சொல்லி ஜெபித்து, இயேசுவே ஆவியே, கைகளை எல்லாரும் தட்டி பாடுவோம். விசுவாசத்தோடு கேட்போம். அபிஷேகம் இப்போ தலை மேல இயேசுவே, அபிஷேகத்துடைய வல்லமை செய்வாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வமா பின்தொடர்வார். தன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கொண்டு மீட்பார். தன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார். கிருப 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 ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும் ஒவ்வொருவர் மேல். பாட பாட கிருப அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டே. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனாதி நமக்கு உண்டே.
Libadana Maura Hatana More Limtana Moro Rotabo Loro Libarabadalash Borahadarama. இந்த அபிஷேகம் கோலியாத்துகளுக்கு முன்பாக நிற்க வைக்கட்டும், பெரிய பெரிய சவால்களுக்கு முன்பாக நிற்க வைக்கட்டும். இயேசுவே உங்க மகனை 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 இப்ப அபிஷேகிங்க, மகளை இப்ப அபிஷேகிங்க, இப்ப அபிஷேகிங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகம். கர்த்தர் அபிஷேகிக்கிறார். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வேணும். நீங்க ஒரு தாவீது, நீங்க ஒரு தாவீது. ஓ, நீங்க ஜெயிக்க போறது 10,000. கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறது 10,000. 10,000 10,000 இல்ல மகனே, மகனே உன்னை 1000 பேருக்கு இல்ல, மகனே உன்னை 1000 பேருக்கு இல்ல, 10,000 பேருக்கு, 10,000 பேருக்கு நீ ஜெயிக்கிறவனா மாறணும். ஹalleluya. தனமோ ரஹதலர் யாக்கதனம் இதரம் தனமோ ரஹதலர் ஏத்தரா லோதடர பௌலத்தன ரேகதல பௌரத சந்தனமோ ரடதரல் யாக்கதரவ லோதரம் தன தேரலதர ஹதரலரம. பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க. உங்க ஊழியத்துக்குன்னு பிரிச்சு விடுங்க, உங்க அபிஷேகத்திற்கு பிரிச்சு விடுங்க. இப்போ சாமுவேல் தைல குப்பியை எடுத்துட்டு வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணது மாதிரி, ஹalleluya ஹalleluya. இயேசுவே அந்த அபிஷேகம் இப்போ இறங்கட்டும். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மேல அந்த அபிஷேகம் அக்கினியாய் 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 இறங்குது. நிறைய பேரை கர்த்தர் புதிதாய் அபிஷேகிக்கிறார். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் உங்களை 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 கொண்டு போக போகுது. விடுதலை 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 விடுதலை. இப்போ இந்த 35வது நாள் உம்முடைய காற்று, செக்கினா காற்று, இப்போ காற்று ஊதப்படட்டும், ஊதப்படட்டும். உங்க நாவிலுடைய சுவாசம் அப்படியே ஒவ்வொருத்தர் மேலும் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நான் மீதி இருக்கிறேன், நான் மீதி இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒருத்தன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். நான் எதிர்ப்பேன், அந்த கோலியாத்தை எதிர்ப்பேன், அந்த பாகாலுடைய படைகளை நான் எதிர்ப்பேன். நீர் என்னை அபிஷேகிப்பீரே ஆனால், நீ என்னை அபிஷேகிப்பீரே ஆனால் நான் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்பேன், பாகாலுக்கு முன்னாடி போய் நிற்பேன். வாலிப தம்பி, சத்தமாய் தங்கச்சி நீ கேளு. உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்ல. நீ எழும்பணும், நீ நிக்கணும். கர்த்தருக்காக 10,000 நீ ஆதாயப்படுத்தணும். நீ 10,000க்கு முன்னாடி நீ சாட்சியா நிக்கணும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அந்த ஒருத்தனை மட்டும் கர்த்தர் தேடுறாரு. அந்த ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் தேடுறாரு. நீ அந்த லிஸ்ட்ல வரணும், நீ அந்த லிஸ்ட்ல வரணும். அம்மாவுடைய லிஸ்ட்ல இல்லாட்டி பரவாயில்ல, அப்பாவுடைய லிஸ்ட் இல்லாட்டி பரவாயில்ல, டீச்சருடைய லிஸ்ட்ல இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா கர்த்தருடைய லிஸ்ட்ல உனக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. கர்த்தருடைய லிஸ்ட்ல உனக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. நீ அதுல 10,000 10,000 நீ சந்திக்க போற. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி. praise Jesus. oh hallelujah. Para
நான் வெறுமையாக்குறேன். நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அப்படியே வந்துட்டே இருக்கட்டும். இன்றைக்கு 35வது நாள் ராத்திரியில் அந்த கடைசி செக்ஷனை முடிக்கும் போது உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். உங்க மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. விரோதமாய் எழும்புற சக்திகள் வெட்கப்பட்டு போவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.